அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய விண்வெளி முகமை தொடர்ந்து 4வது நாடாக இந்தியா சூரியனை ஆராயும் விண்கலம் அனுப்பி தற்போது சாதனை படைத்திருக்கிறது. இது குறித்து நம்முடன் பேச இஸ்ரோ சயின்டிஸ்ட் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். ஆதித்யா L1 விண்கலம் சூரியனின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கு. இதனால என்ன மாதிரியான பயன்கள் எல்லாம் கிடைக்கும் சார்? அதாவது ஒண்ணு நம்ம சூரியன்ல என்னெல்லாம் நடக்கிறது என்று நம்ம டைரக்டா இப்போ ஸ்டடி பண்ண போறோம். இது வரைக்கும் நம்ம தூரம் இருந்து இடத்துல இருந்தும் பல சேட்டலைட் வழியா தான் பார்த்தோமே தவிர நம்ம இப்ப 15 lakh கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ள, அதாவது ஆல்மோஸ்ட் நியரிங் டு 1% டிஸ்டன்ஸுக்கு உள்ள இடத்துல இருந்து நம்ம சூரியனை பத்தி ஸ்டடி பண்றோம். ஒண்ணு ரெண்டா அதுல இருந்து வருகிற கதிர்வீச்சுகள், ரேடியேஷன், சோலார் விண்ட், இதெல்லாம் நம்ம எப்படி பூமியை அஃபெக்ட் பண்ணோம், நம்ம பூமியில் இருக்கிற பிளான்ஸ், ஹியூமன் லைஃப் எப்படி அஃபெக்ட் பண்ணோம், வெதர் எப்படி மாறுது, இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணி அட்வான்ஸா நம்ம ஏதாவது சேஃப்டி எடுக்கணும்னா எடுக்கலாம் முடியும். ஒண்ணு ரெண்டாவது இந்த கதிர்வீச்சுனாலே ஏதாவது நம்ம சேட்டலைட் எல்லாம் மேல சுத்திட்டு இருக்குல்ல, கம்யூனிகேட் சேட்டலைட், ரிசர்வ் சேட்டலைட் எல்லாம் இருக்குது, அதுக்கு ஏதாவது ஆபத்து வருமா, அதாவது இருந்துன்னா நம்ம அதை அந்த வழியில இருந்து மாற்றி விட முடியும். இதெல்லாம் சரி பண்றது தான் நம்ம அந்த ஆதித்யா ஒண்ணு நம்ம பண்ணியிருக்கோம். பிளஸ் இது டைரக்டா அந்த இடத்துல L1 பாயிண்ட்ல லக்ராஞ்சே பாயிண்ட் 1ல கூட என்னெல்லாம் நடக்குது அந்த இடத்துல, அதாவது நம்ம 1% டிஸ்டன்ஸ்ல இருந்தா கூட அந்த இடத்துல என்னெல்லாம் நடக்கு, சூரியன்ல என்னெல்லாம் நடக்குன்னு அறியும்போது டைரக்டா we will get more data. இந்த டேட்டா வச்சு நம்ம நிறைய ஸ்டடி பண்ணலாம். மூணாவது, this will help to go for other planets. நம்ம இந்த டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் எல்லாமே முதல்ல டெக்னாலஜி டெவலப்மெண்ட் தான் இம்பார்ட்டன்ட். டெக்னாலஜி டெவலப் பண்ணியாச்சுன்னா அதர் பிளானட்ஸுக்கு போகணும்னா என்ன செய்யணும், இந்த லாங் ரேஞ்ச் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் எடுத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஆப்ரேட்டட் ஃபார் 4 months கண்டினியூஸா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு உள்ள எலக்ட்ரானிக்ஸ், சில டீப் கோல்டு பீரியட்ல இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் பண்ணுதா, இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணி சந்திரயான்ல ஒரு அளவுக்கு நம்ம ஸ்டடி பண்ணாலும் இது எவ்வளவு தூரம் நம்ம அந்த டீப் கோல்ட்ல போகும்போது நம்ம எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதா, திஸ் வில் ஹெல்ப் அஸ் டு டெவலப் ஃபர்தர் அதர் பிளானட்ஸுக்கு போறதுக்கு இல்லை ஃபார் லாங்கர் பீரியடு. இப்போ 5 yearsங்கிறோம், 5 years மேபி இட் மே கோ கூடுதலாகவும் போகலாம். ஏன்னா இப்போ ஃபியூவல் கன்சம்ஷன், ஃபியூவல் இருந்ததுன்னா 5 வருஷத்துக்கு மேலே போகும். அதே மாதிரி மற்ற பிளானட்ஸுக்கு போனா எப்படி, அதுக்குள்ள ட்ரையல் எப்படி லைஃப் இருக்கும், ஒவ்வொரு டெக்னாலஜி நம்ம டெவலப் பண்ணிட்டே வர்றோம். இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் போறோம். So this will help you for future technology development. சார், விண்கலத்தில் மொத்தம் 7 சாதனங்கள் இந்த ஆய்வில்5 என்னென்ன சாதனங்கள் இதில் ஈடுபட இருக்கிறது சார்? சார் 5 எக்யூப்மெண்ட்ஸ் டைரக்டா சன்னை ஸ்டடி பண்ணும். அதாவது 5 எண்ணம் விசிபிள் எமிஷன் லைன் கோர்னோகிராஃபின்னு ஒண்ணு, சோலார் அல்ட்ராவயலட் இமேஜிங் டெலிஸ்கோப் SUIT-ங்கிறது 2, சோலார் லோ எனர்ஜி எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் 3, ஹை எனர்ஜி L1 ஆர்பிட்டிங் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர்ங்கிற 4, ஆதித்யா சோலார் விண்ட் பார்ட்டிகல் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த 5 டைரக்டா நம்ம ரிமோட் சென்சிங் சூரியனை என்னென்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கும். அடுத்த 3 எண்ணம் ஆதித்யா சாரி 4 தான் 4 சூரியனை ரிசர்ச் பண்ணோம். 3 எண்ணம் அரௌண்ட் L1 பாயிண்ட்ல என்னெல்லாம் நடக்குது, அது ஆதித்யா சோலார் விண்ட் பார்ட்டிகல் பிளாஸ்மா அனலைசர் பேக்கேஜ், அட்வான்ஸ் ட்ரைஆக்சல் ஹை ரெசல்யூஷன் டிஜிட்டல் மேக்னடோமீட்டர். இது L1 பாயிண்ட்ல என்னெல்லாம் நடக்குது, அதாவது அங்கிருந்து வந்த கதிர்வீச்சுனால இங்க இந்த லோக்கல் ஏரியா L1க்கு பக்கத்துல என்ன நடக்கும், அதனால நம்ம பூமியை எப்படி அஃபெக்ட் ஆகும். இந்த ஸ்டடீஸ் இந்த 3 பேலோடு, அதாவது இன்சிட்யூ பேலோடுன்னு சொல்ற காரணமே அதுக்காக தான். இந்த 3 பேலோடும் இந்த L1 சுற்றியே அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். டேட்டா வில் பி கலெக்டட் அண்ட் ஹவ் இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் அவர் எர்த். அது மற்ற 4 எண்ணமும் சூரியனை பற்றியே ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம் கண்டினியூஸா. இந்த L1 பாயிண்ட் நம்ம செலக்ட் பண்ண காரணமே கண்டினியூஸா we are collecting the data. வேற எந்த L2 L3 5 பாயிண்ட் இருக்கு, அங்கெல்லாம் பண்ணீங்கன்னா அப்பப்பதான் எடுக்க முடியும். இந்த L1 பாயிண்ட்டுக்கு 2 அட்வான்டேஜ். ஒன்று மினிமம் எனர்ஜி ஃபார் கீப்பிங் த சேட்டலைட். ஆனால் கிராவிட்டி டுவர்ட்ஸ் சன் அண்ட் கிராவிட்டி டுவர்ட்ஸ் எர்த் ஆல்மோஸ்ட் சேம். ஸோ அதனால அதுக்கு மினிமம் எனர்ஜி ஃபார் லொக்கேட்டிங் தி சேட்டலைட். ரெண்டாவது நம்ம கண்டினியூஸா கிடைக்கும், வேற எந்த போனாலும் கண்டினியூஸா சோலார் நம்ம சூரியனை ஸ்டடி பண்ண முடியாது. அதுக்காக இந்த L1 பாயிண்டை செலக்ட் பண்ணோம்.
சார், ஆதித்யால சூரியனை வந்து கண்காணிப்பதற்காக என்ன மாதிரியான கருவிகள்லாம் வந்து பயன்படுத்தப்படுது சார்? அதான் இப்ப சொன்னேன், நாலு சேட்டலைட், இந்த விசிபிள் எமிஷன் லைன் கொரோனோகிராஃபி, சோலார் அல்ட்ராவயலட், சோலார் லோ எனர்ஜி எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர், ஹை எனர்ஜி எல்வன் ஆர்பிட்டர் வந்து நாலுமே அந்த 4 கருவிகளும் சூரியனை பத்தியே ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும். சூரியன்ல வர்ற கொரோனா எஃபெக்ட், அதுக்கு ப்ராபகேஷன், பார்ட்டிகல்ஸ், ஹவு த கொரோனா இஸ் சேஞ்சிங், கொரோனா அவுட்டர் கொரோனா இருக்குல்ல, நம்ம வந்து எக்லிப்ஸ் வந்து என்ன கொரோனா பாக்குறோம் இல்ல, ஒரு எக்லிப்ஸ் ரொம்ப ரவுண்டா ஒரு ஹீட் பாடி மட்டும் தெரியும், பாக்கி எல்லாம் மறைஞ்சிரும், அதான் கொரோனாங்கிற. அதை பத்தி ஸ்டடி பண்றதுக்கும் அதுல என்ன எல்லாம் நடக்குது, அதுல எப்படி சேஞ்சஸ் வரும், குரோமோஸ்பியர் எப்படி, போட்டோஸ்பியர், இதெல்லாம் ஸ்டடி பண்றதுக்கு அந்த 4 எக்யூப்மெண்ட். ஆனா இந்த L1 பாயிண்ட்ல ஸ்டடி பண்றதுக்கு அடுத்த 3 எக்யூப்மெண்ட் வச்சிருக்கோம். அது வந்து நம்ம L1 பாயிண்ட்ல என்னெல்லாம் கிடைக்குது, அது ஹவு இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் எர்த். ஏன்னா அங்க இருந்தானே ரேஸ் எல்லாம் வரும், அந்த ரே வந்து L1 பாயிண்ட் கழிச்சு தான் போகும், அது எர்த்துக்கு போகும்போது என்ன அஃபெக்ட் ஆகும், அதை நம்ம எப்படி எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம மெட்ராலஜிக்கல் ஸ்டடி கிடைச்சி நம்ம இதெல்லாம் பண்றோம்ல, ஃப்ளட் மானிட்டரிங், ரெயின் வர்றதெல்லாம், அதே மாதிரி இந்த ரேடியேஷன் எஃபெக்ட் எல்லாம் எப்படி வரும், நம்ம அதை சேட்டலைட் அஃபெக்ட் பண்ணுமா, அஃபெக்ட் பண்ணதா இருந்தா நம்ம அட்வான்ஸா தெரிஞ்ச சேட்டலைட்டை மூவ் பண்ணிடலாம் சில இடங்களுக்கு. அது மாதிரி அதுக்காக இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நம்ம அனலைஸ் பண்றதுக்கு இந்த L1 யூஸ் பண்றோம். சார், L1 புள்ளியில் இருந்தபடி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த ஆய்வுகள் வந்து எதை நோக்கி இருக்கும் சார்? 5 ஆண்டுகளுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே லைவா இருக்கும். இது கண்டினியூஸா ஒவ்வொரு நம்ம யூனிவர்சிட்டிக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருமே இந்த டேட்டா அனுப்பி கொடுப்போம். அவங்க எல்லாம் இதை ஸ்டடி பண்ணி ஹவு இட் இஸ் கோயிங் டு பிசிக்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் மாதிரி தே ஹேவ் டு ஸ்டடி அ லாட். இந்த டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க, ஹவு இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட், ஹவு இட் இஸ் பீயிங் யூஸ்டு, ஹவு வி கேன் டாலரேட் தி டெம்பரேச்சர். இதெல்லாம் அவங்க வந்து ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுக்கும் அனுப்பி கொடுப்போம். இஸ்ரோ ஆல்சோ இஸ் டூயிங் இட். ரிசோர்ஸ் அவங்க எங்களுக்கும் ISRO இருக்காங்க, அவங்களும் மானிட்டர் பண்ணுவாங்க. இது அவ்வளவுமே ஒன்னா சேர்த்து ஹவு இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் தி ஹியூமன் லைஃப் இன் எர்த். அதுதான் அல்டிமேட் கேம். ஹவு இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் தி சோலார் சிஸ்டம், அதை நம்ம ஸ்டடி பண்ணிட்டு இருப்போம். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார்.